ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் a குட் டே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஜியோ நெட்வொர்க் யூசர்ஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு 2 விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒரு மிஸ்டு காலில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற டேட்டா பேலன்ஸ் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் ஜஸ்ட் ஒரு மிஸ்டு காலில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இதோட சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல், டெய்லி ஒரு காலர் டியூன் உங்களுடைய மொபைலில் உங்களுடைய நம்பருக்கு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், டீஆக்டிவேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் டோட்டலாக ஃப்ரீ. நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன்ஸுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு காலர் டியூனும் டெய்லி ஒவ்வொரு காலர் டியூன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் டயல் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணுற மாதிரி 1299 அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மொபைலில் ஜியோ சிம் கார்டு எந்த ஸ்லாட்டில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்லாட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் கால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து கட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கால் கட் ஆன உடனே மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணி என்ன பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, இது எவ்வளோ நாள் இந்த பிளான் வந்து வேலிடிட்டி, எக்ஸ்பைரி டேட் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அவைலபிளாக இப்போ பேலன்ஸ் இருக்குது, அண்ட் எஸ்எம்எஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஜியோ சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எம்எஸில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக உங்களுடைய டேட்டா பேக் முதற்கொண்டு உங்களுடைய பிளான் வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்குது அண்ட் எஸ்எம்எஸ் பேக் இப்படி எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இந்த மாதிரி எஸ்எம்எஸ் மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த விஷயம் வந்து எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் ஆகும். அப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரிக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் மெசேஜ் இன்பாக்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் டைப் பண்ணுற நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. 56789 டைப் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜேடி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதில் நீங்கள் வந்து எந்த ஸ்லாட்டை வந்து ஜியோ சிம் இன்செர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டு சர்ச் ஃபார் எ சாங் ஆர் மேனேஜ் யுவர் ஜியோ டியூன் அக்கௌண்ட் ரிப்ளை டு திஸ் எஸ்எம்எஸ் வித் ஒன் ஆஃப் த கேட்டகரி நம்பர் பிலோ அப்படின்னு போட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாலிவுட் சாங் அண்ட் ரிஜினல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அண்ட் டீஆக்டிவேட் ஜியோ டியூன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிவுட் சம்மந்தப்பட்ட சாங்ஸ் வேணும்னா நம்பர் 1 அப்படின்னு டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா இந்த பாலிவுட்லேருந்து அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் மூவி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சஜஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து குழப்பமாக இருக்குது, ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே ஜஸ்ட் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு சர்ச் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் சாங் ரிப்ளை வித் த ஃபஸ்ட் 3 வேர்ட்ஸ் ஆஃப் 40 கேரக்டர்ஸ். அந்த சாங் சம்மந்தப்பட்ட 3 வேர்ட்ஸ், அதாவது 3 வார்த்தையில் ஏதாவது உங்களுக்கு அந்த தெரிஞ்ச சாங்குடைய 3 வார்த்தையை டைப் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து லிஸ்டப் பண்ணுவாங்க. அதில் எந்த போர்ஷன் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோட் மூவிலிருந்து இந்த சின்ன சின்ன கண்கள் அப்படிங்கிற சாங் வந்து என்னுடைய நம்பருக்கு வந்து கால் டியூனாக செட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் சின்ன சின்ன கண்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன்.
பாருங்கள், சஜஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ ரிசல்ட் சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு போட்டு 1 2 3 4 5 5 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சின்ன சின்ன கண்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சில பேருக்கு வந்து குழப்பமாயிடும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்கள் ஃபீமேல் வெர்ஷன், கீழே பார்த்தீங்கன்னா மேல் வெர்ஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா 3 டைப் பண்ணி சென்ட் பண்ணணும். 3 அப்படின்ற நம்பரை வந்து எஸ்எம்எஸில் சென்ட் பண்ணிங்கன்னா 3வது சாங் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். அப்படி இல்லைனா சின்ன சின்ன கண்கள் மரக்கொடி. ஸோ இந்த 4th ஆப்ஷன் தான் வந்து என் நம்பருக்கு வந்து செட் பண்ண போகிறேன். அதனால் நான் 4 அதாவது 4 அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணுற பாருங்க. ஸோ 4 டைப் பண்ணி சென்ட் பண்ண உடனே பாருங்கள், அடுத்த எஸ்எம்எஸில் எனக்கு வந்து ஹேவ் செலக்டட் சின்ன சின்ன கண்கள் மரக்குடிஸ் ஆஸ் யுவர் ஜியோ டியூன். ப்ளீஸ் ரிப்ளை திஸ் எஸ்எம்எஸ் வித் ஆப்ஷன் நம்பர் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஸோ அதாவது இந்த சின்ன சின்ன கண்கள்ங்கிற 4th போர்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 1 அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 1 டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. வி ஹேவ் ரிசீவ்ட் யுவர் ரிக்வெஸ்ட் டு செட் அப் சின்ன சின்ன கண்கள் மரக்கொடி ஆஸ் யுவர் ஜியோ டியூன். செட் திஸ் ஆஸ் டியூன் ஃபார் ஆல் காலர்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஸோ சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் ரிப்ளை டு த மெசேஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டில் 51893 அப்படிங்கிற நம்பரில் ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒய் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணணுமா. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெசேஜை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, டியர் கஸ்டமர், யூ ஹேவ் ரிக்வெஸ்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் ஜியோ டியூன் சர்வீஸ். டு கன்ஃபார்ம் ப்ளீஸ் ரிப்ளை ஒய் டு திஸ் மெசேஜ் வித்தின் 30 minutes. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒய் அப்படிங்கிற ரிப்ளை பார்த்தீங்கன்னா 30 minutesக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ ஒய் அப்படின்னு டைப் பண்ணி நான் சென்ட் பண்ணுற பாருங்க. ஸோ சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு மெசேஜ் வந்துருக்குது. ஸோ அந்த மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுடைய நம்பர் மென்ஷன் பண்ணி ஜியோ டியூன் சேவை செயல்படுத்தப்பட்டுள்ளது. வேலிடிட்டி 17 ஏப்ரல் 2025 மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த காலர் டியூன் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லேருந்து அடுத்த 17ஆம் தேதி வரைக்கும் ஆக்டிவேஷன் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 0. வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 30 நாள் வரைக்கும் இந்த ஜியோ டியூன் வந்து ஆக்டிவேஷன் இருக்கும். ஸோ இந்த 30 நாளுக்கு அப்புறம் வந்து திரும்ப நீங்கள் வந்து புதுசாக ரீஆக்டிவேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மூலிமா இந்த ரிங்டோன் வந்து இந்த ஜியோ 7 மூலிமா ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா ஒரு முறை தான் ஒரு சாங் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். திரும்ப நெக்ஸ்ட் மந்த் வேறு சாங் வந்து மாற்றுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த எஸ்எம்எஸ் ஆக்டிவேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு காலர் டியூன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு ஆக்டிவேஷனும் பண்ணிக்கலாம், டீஆக்டிவேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் மூலிமா மட்டும்தான் ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே தேவையில்லை, எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், 100% வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலர் டியூனை வந்து எப்படி நம்ம வந்து டீஆக்டிவேஷன் பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் திரும்பவும் ஜேடின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4th ஆப்ஷனில் டீஆக்டிவேட் ஜியோ டியூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 அப்படின்னு டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணோம்னா, we have received your request to deactivate GeoTune service. To confirm deactivation, please reply this SMS 1. ஸோ 1 டைப் பண்ணி கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் நம்ம கொடுத்தோம்னா ஸோ டீஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 1 டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஸோ சென்ட் பண்ண உடனே பாருங்கள், GeoTune service has been deactivate your number. You can deactivate service GT 5678 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நம்மளுடைய காலர் டியூன் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜேடின்னு டைப் பண்ணி 56789 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்தடுத்த ஆப்ஷன் வந்து சஜஷன் பண்ணுவாங்க. ஜியோ டியூன் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்கை டெய்லி ஒவ்வொரு சாங் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எனிவே ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஆன்லைன் சர்வீஸ் பற்றின வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.